வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி வந்து ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது 2 ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியலன்னு நிறைய நண்பர்கள் சொன்னதால் இந்த வீடியோவை விரிவாக போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் வரையும் பாருங்கள். நீங்களே வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஓட்டர் ஐடிக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் NVSPன்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சைன் அப் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கோடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி வரும். அது உங்கள் ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓட்டர் ஐடியோடைய வெப்சைட்டுக்கு போயிடும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கும். ஃபார்ம் 6 தான் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனு. இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா, பர்சனல் டீட்டெயில்ஸு, ரிலேஷன் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஆதார் டீட்டெயில்ஸு, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இது போன்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு கேட்கும். இதில் ஸ்டெப்பாக வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், தமிழ்நாடு அப்படின்னு. அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேட்கும். அது வந்து நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி கீழே இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து ஆங்கிலத்தில் உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கோ, ஆதார் கார்டில் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்படி டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணிட்டு கீழே டேப் அப்படி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாறிடும். தமிழில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது தமிழ் அப்படின்னா அதே அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த பேஜ்லேயே ரைட் சைடில் கீபோர்டு மாதிரி இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தமிழ் ஓப்பன் ஆகிடும். இதில் தமிழ் லெட்டர்ஸ் இருக்கும். அது வந்து அந்த தமிழ் வந்து தமிழில் சரியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பேர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே ரிலேஷன் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணணும். இதில் வந்து ஃபாதர் பேர் போடுறவங்க ஃபாதர் பேர் போட்டுக்கலாம், ஹஸ்பண்ட் பேர் போடுறவங்க ஹஸ்பண்ட் பேர் போட்டுக்கலாம். ஃபாதர் பேர் மேலே வந்து ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு டேப் அழுத்தினீங்கன்னா கீழே வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதில் உங்களுக்கு தமிழ் தவறாக வந்துச்சுன்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த கீபோர்டு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் காட்டும். அது நீங்கள் செலக்ட் பண்ணி சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கேட்கும். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதனால் கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இமெயில் ஐடி இருந்தாலும் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கீழே வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய ஆதார் டீட்டெயில் கேட்குது. ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க. இது வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்காதவங்க நெக்ஸ்ட்டுன்னு போயிடலாம். கொடுக்க விருப்பப்படுறவங்க ஆதார் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறது இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது போயிடும். இதில் வந்து ஜெண்டர் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இல்லைனா உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் தேதி மாதம் வருஷங்கிற அடிப்படையில் டேட் ஆஃப் பர்த் சரியாக போட்டுக்கிட்டு அதில் வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்கும். டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டிஸ்பிளேல காட்டுறதுல எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 10th மார்க் ஷீட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு 3மே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு 10th மார்க் ஷீட்டு அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டோர் நம்பர் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் டைப் பண்ணிவிட்டு டேப்னு கொடுத்தீங்கன்னாவே கீழே வந்து தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். அதே போல் உங்களுடைய தெரு பெயர் என்ன தெருவோ அந்த தெரு பெயர் ஆதாரில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் மேலே டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னாவே கீழே வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் இல்லைனா டவுன் அதனுடைய பெயர் வந்து மேலே ஆங்கிலத்தில் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தமிழில் வந்துடும். அதே போல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊர்லேயே இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பேரே போட்டுங்க. இல்லைனா பக்கத்து ஊரில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா பக்கத்து ஊர் பேர் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் நம்பர் அடிச்சுட்டு உங்களுடைய தாலுக்கா பேர் வந்து அதில் டைப் பண்ணணும். தாலுக்கா பேர் மேலே ஆங்கிலத்தில் டைப் பண்ணால் கீழே வந்து தமிழில் வந்து மாறிடும். அதில் ஏதோ மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த கீபோர்ட் ரைட் சைடில் இருக்கிற கீபோர்ட் டைப் பண்ணிட்டா இந்த மாதிரி தமிழ் கீபோர்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இதற்கு வந்து அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து அடுத்து வந்து டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ரெசிடென்ஸுக்கு ப்ரூஃபு. இது வந்து ஆதார் கார்டு வந்து நம்ம வைக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் காட்டுது. இதில் நான் வந்து இப்போ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அட்டாச் ஆகிடும். இது வந்து ஃபைல் ஃபார்மேட்டு ஜேபிஜியாகவே வச்சுருந்தாவே போதும். இல்லை பிடிஎஃப் வைக்கிறவங்க பிடிஎஃப் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அதர் டீட்டெயில் போயிடும்.
இதில் வந்து டிசபிலிட்டி டீட்டெயில் கேட்குது. இது வந்து கட்டாயம் கிடையாது. அடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அடுத்து இதில் வந்து வில்லேஜ் டவுன் டிக்ளரேஷனில் நீங்கள் எந்த வில்லேஜோ அதை டைப் பண்ணிக்கலாம். என்ன ஊரோ அதை டைப் பண்ணிக்கிட்டு அடுத்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கீழே நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இந்த அட்ரஸில் இருக்கீங்கிறத நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளேஸில் உங்கள் பகுதியினுடைய இல்லை உங்கள் பேரை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கோடு கேட்கும். கேப்சா கோடு வந்து நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே சரியாக பண்ணிக்கிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். இதில் நீங்கள் மேலே ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சுட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் அப்படிங்கிறது வந்து அடுத்ததாக வந்து கிளிக் பண்ணணும். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவோட என்னென்ன டீட்டெயில்ஸ் பேர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் ப்ரிவ்யூ ஆகும். இதில் எதுவும் தவறு இருந்துச்சுன்னா கீப் எடிட்டிங் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி போனீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் திருத்திக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மிட் கன்ஃபார்மான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. அல்லது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரியே வந்து ஃபார்மேட்டில் வந்துடும். அதில் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அதில் காட்டும். அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு 10-15 நாள் அல்லது ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதிலே ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதே வெப்சைட்டில் உங்களுடைய லாகின் ஐடி போட்டு உள்ளே போயிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அதிகாரிகள் சரி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்து டவுன்லோட் இபிக் அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் அரசாங்கமும் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியை வந்து உங்களுக்கு வந்து தபால் மூலமாக அனுப்பியும் வைப்பாங்க. நண்பர் மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கேம்புக்கும் அலைய தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் வீடு தேடியே வந்து போஸ்ட்டில் வந்து ஓட்டர் ஐடியை அனுப்பிடுறாங்க. நன்றி.